இவ்வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதோடைய தலைப்பே இந்த டுனாமிஸ் உடைய இந்த பர்டிகுலரா இந்த 7 நாட்களுடைய தலைப்பே ரிவைவர்ஸ் லார்ட். எங்களை எழுப்பும் ஆண்டவரே, இல்லைன்னா எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை எழுப்புதலுக்கு எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை தாரும். இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். ரிவைவர்ஸ் லார்ட், எங்களை எழுப்புங்க, எங்களை மாத்துங்க. எதுக்கு இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம்? எதுக்கு இந்த நாட்கள்ல நம்ம அவர் சமூகத்துல காத்திருக்கிறோம்னா, அவர் நம்மை எழுப்பும்படிக்கு, அவர் கரங்களிலே வருகிற ஆண்டுல நம்ம பயன்படுத்தப்படும்படிக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கிறோம். அதை அனுசரித்துதான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வார்த்தைகளை கேட்கிறோம். ஆண்டவர் ஒரு முதல் நாள் சூறை செடி, அடுத்த நாள் கருவாலி மரம், அதுக்கு அடுத்த நாள் கனியுள்ள திராட்சை செடி, இப்படின்னு கனி கொடுக்கிற திராட்சை செடின்னு சொல்லி நிறைய செடிகளை குறித்து, அடுத்து குயவனை குறித்து, பாத்திரத்தை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக பேசி, அது எப்படியெல்லாம் இருந்தா கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும், அடுத்த வருஷத்துல கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும், எதெல்லாம் நம்ம எடுத்து போடணும், நம்ம எப்படி மாறணும், இப்படிப்பட்ட காரியங்களை அனுதினமும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிற ஒரு வார்த்தை அதை சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம், ஒன்று பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம், 15, 16, 14, 15, 16 வாசிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இப்ப இராணுவத்துக்கு நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு முக்கியமா அதுக்கான குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். அந்த இராணுவத்துக்கு தேவையான ஹைட்டு, வெயிட்டு, நம்ம அதுக்கான படிப்பு, அதுக்காக நம்ம நிறைய அவங்க நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல எல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கணும். அப்போ அதெல்லாம் நம்ம பழகி, அதுல எல்லாம் நம்ம டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகி, அப்போ அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கும் பொழுதுதான் நம்ம அந்த இராணுவத்துக்குள்ள போக முடியும். அதே மாதிரிதான் இது தேவனுடைய இராணுவம், இது அவருடைய சேனை, அவருடைய யுத்த களம். நம்ம இந்த தரிசனத்துக்குள்ள நின்னு அநேக வாலிப ஆத்துமாக்களை சத்துருட வாயிலிருந்து பிடுங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருகிற ஒரு உன்னத பொறுப்பு, உன்னத வேலை இது. இந்த வேலையில சும்மா ஏனோ தானோன்னு நம்ம நிற்க முடியாது. நாம் எப்படித்தான் நிற்கணும்னா, யுத்த களத்துல நிற்கிறவர்களாகத்தான் நிற்கணும். எப்பொழுதும் ஜாக்கிரதையாய்த்தான் இருக்கணும், எப்பொழுதும் பரிசுத்தமாய்தான் இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தத்தோடு தான் இருக்கணும். எப்பொழுதும் ரீசன் சொல்றவங்களா நம்ம இருக்க முடியாது. நம்ம ஆயத்தத்தை உடையவர்களாய்த்தான் நம்ம இருக்கணும். அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தின் மூலமாய், அவர் அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நாள்ல இந்த வசனத்தை வைத்து கர்த்தர் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார். இந்த மெசேஜ்க்கு பரிசுத்தம் இல்லாதவர்களை தேவனால் பயன்படுத்த முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்களாய் தேவனால் பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் ஏசப்பா என்னோடு கூட பேசினாங்க. வருகிற வருடத்துல கர்த்தர் நம்மை அப்போ பயன்படுத்த விரும்புகிறார், நம்மை உருவாக்க விரும்புகிறார். அந்த இடத்துல நம்மள கர்த்தருடைய ராஜ்யத்துல, கர்த்தருடைய சித்தத்துக்கென்று வருகிற ஆண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போகிற அந்த பாதைகள்ல அநேக மக்களுக்கு தேவனை கொண்டு கொண்டு போய் சேர்க்கிற அந்த காரியத்துல கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் நம்மளை பயன்படுத்தணும்னா, அவர் நம்ம இந்த எழுப்புதல் நாட்கள்ல கொண்டு போய் பல மேடைகள்ல நிறுத்தணும்னா, பல தற்கொலை பண்ணிக்க போற ஆத்துமாக்கள் முன்னாடி நிறுத்தணும்னா, பல அசுத்தமான பாவங்களுக்குள்ள சிக்கி இருக்கிற வாலிபர்களுக்கு முன்னாடி நிறுத்தணும்னா, பிரிந்த குடும்பங்களுக்கு முன்னாடி நிறுத்தணும்னா, அசுத்தமான இச்சைகள் நிறைந்த இடங்கள்ல கொண்டு போய் நிறுத்தி அவங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்த வைக்கணும்னா, நம்ம எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, முன்னாடி அறியாமையில இருந்தது போல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் பரிசுத்த, நாமும்
பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம இந்த வசனம் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா, நாம் ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கென்று நம்மை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். நம் பரிசுத்தத்திற்காகவே வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம் பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அது வி ஆர் செட் அபார்ட். அதற்காகவே நம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். ஒரு லேவியராகமத்துல ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தத்துக்கென்று நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம எதற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நம் பரிசுத்தத்திற்காக. அவருடையவர்களா இருக்க. லேவியராகமம் 20வது அதிகாரத்துல 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மற்ற ஜனங்களை உங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒரு வல்லமை. அந்த பரிசுத்தமா நம்ம இருக்க முடியாது. அவர்தான் நம்மள பரிசுத்தமா வைக்க முடியும். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய கண்கள்ல பரிசுத்தம் இல்லைன்னா, நம் செவிகள்ல பரிசுத்தம் இல்லைன்னா, நம்ம இருதயத்துல சிந்தனையில பரிசுத்தம் இல்லைன்னா, நம்ம ஒவ்வொரு செயல்கள்ல நடையில உடையில நம்மளுடைய பாவனையில பரிசுத்தம் இல்லைன்னா, இன்னைக்கு அதெல்லாம் ஏசப்பா சமூகத்துல வைக்கப்படும். நான் உங்களுக்காக பயன்படணும்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. அதான் நம்ம ஆண்டவர்ட்ட கேட்க போறோம். இந்த லேவியராகமம் 20வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்தோம் என்று சொன்னா, இங்க வசனங்கள் 20வது அதிகாரத்துல 22வது வசனத்துல இருந்து நம்ம வாசித்தோம்னா, நீங்க குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் உங்களுக்காக உங்களை ஆசீர்வதித்து வைக்க போற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, என் நியாயங்களை முதலாவது கை கொண்டு நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவரால் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை வைக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம நியாயங்களை கை கொண்டு நடக்கணும். அவர் வார்த்தையை கை கொண்டு நடக்கணும். அவருடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்கணும். அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள், அவைகளை நான் அரோசித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு பிரித்தெடுத்தேன். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நான் உங்களுக்கு கொடுக்க போற அந்த கானான் தேசத்துக்குள்ள நீங்க வசிக்கணும், நீங்க வாசம் பண்ணணும்னா அது உங்களை கக்கி போடக்கூடாதபடிக்கு நீங்க நியாயத்துல நடவுங்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதலாவது என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. 2வது அவங்க வழியில நடக்காதீங்க. நான் துரத்தி விட்ட ஜனங்களோட வழியில ஒரு நாளும் நடக்காதீங்க. ஏன்னா நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். அவங்கள மாதிரி இருக்க நான் உங்களை அழைக்கலன்னு சொல்றாங்க. அப்போ 3வது காரியம் என்னன்னா, 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தமான பறவைகள், அசுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள் என்று சொல்லி இவைகளுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்கள், பறவைகள், தரையிலே உருகிற பிராணிகளாலும் உங்களை அருவருக்காக்காதிரு அருவ அருவருப்பாக்காதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காது. அப்படின்னா இந்த உலகத்துல கர்த்தர் அசுத்தம் சுத்தம் என்று சொல்லி சில காரியங்களை பிரித்து வைத்திருக்கிறார். சுத்தம் என்று சொல்லி அசுத்தம் என்று பிரித்து வைத்த காரியத்தினால, அசுத்தம் என்று சொல்லி பிரித்து வைத்த காரியத்தினால உங்களை என்ன செய்யாதீங்க, நீங்க அருவருப்பாக்கிக்காதீங்க. உங்களை நீங்க தீட்டுப்படுத்திக்காதீங்க, உங்களை அசுத்தப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்னா, நம்ம நிற்கிறது யுத்த களத்துலன்னு சொல்லி ராணுவத்துல நிக்கிறதுக்கு சில குவாலிட்டிஸ் தேவைப்படுதுன்னா, தேவனுடைய ராணுவத்துல நிற்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு 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 ஊழியக்காரன் எஜமானை பார்க்காதவனாய் இருந்தா அவன் எப்படி அவன் விசுவாசமா அவனுடைய வேலைய அவன் அவன் வேலை செய்யற இடத்துல செய்ய முடியும். அப்ப எப்படியுமே அந்த எஜமானை அவன் சந்தித்தாதான் அவனுக்கு வேலை பொறுப்பு கொடுக்கப்படும். நீங்க பாருங்க, உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் வைக்கும்போது சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் நீங்க மீட் பண்ணிட்டீங்க, இந்த இன்டர்வியூல எல்லாம் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க மெயின் எம்டிய பாக்கணும், அவங்க கிட்டதான் ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும், அவங்க உங்களை சந்திக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரிதான் கர்த்தர் ஒரு காரியத்துக்குள்ள நம்மள வைக்கணும் அப்படின்னா அவரை நம்ம சந்திக்கணும். அவர் நம்மை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை நம் வாழ்க்கையிலே கட்டளையிட முடியும். நம்மை பயன்படுத்த முடியும். அதற்கு தடையாய் தான் இந்த காரியங்கள் இருக்கக்கூடாதபடிக்கு இந்த நாள்ல நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அசுத்தமானவைகளால உங்களை என்ன செய்யாதீங்க, தீட்டுப்படுத்திக்காதீங்க. நான் விலக்கின காரியங்கள் இந்த உலகத்துல அவர் விலக்கின அசுத்தமான காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதால நீங்க என்ன செஞ்சுக்காதீங்க, உங்கள தீட்டுப்படுத்திக்காதீங்க. நீங்க என்னுடையவர்கள் ஆகும்படிக்கு நான் உங்களை பிரித்தெடுத்தேன். முதலாவது காரியம் அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியணும். 2வது காரியம் அந்த துரத்தி விடப்படப்பட்ட ஜனங்களுடைய காரியங்களின்படி நம் நடக்கக்கூடாது. அவர்களுடைய வழிகளை நாம் பின்பற்றக்கூடாது. 3வது அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறாரு. அதனால நம் சுத்தமுடையவர்களா இருக்க வேணுமே தவிர, அசுத்தமான காரியங்களால் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன் இதெல்லாம் வந்து சொல்றாருன்னா, நீ என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். நான் அவருக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர். நான் நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நான் வந்து அவருக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்காக எந்த ஒரு உலக பாவங்கள் உங்கள வந்து கீழ தள்ளும் பொழுது நீங்க அந்த காரியத்த சொல்லி அறிக்கையிடணும். 14வது வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 14 இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி, நீங்க முன்னாடி தெரியாம கொண்டிருந்த இச்சையின்படி இப்ப நடக்காம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து, அப்ப கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கற்பனைகளின்படி நடக்க மாட்டாங்க. அசுத்தமான காரியத்தால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுவாங்க. துரத்தி விடப்பட்ட ஜனங்களுடைய வழிகளை பின்பற்றுவாங்க. ஆனா கீழ்ப்படிகிற பிள்ளைகள் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தானும் பரிசுத்தமா இருப்பாங்க. இந்த உலக காணான சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க புறப்பட்டு போகும் பொழுதே அவங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்ல. அதனால அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அப்ப சீனாய் மலைக்கு போய் மோசே போய் அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வர்றதுக்குள்ள இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களை நடத்திட்டு வந்த மோசே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எதற்காக வேறு பிரிக்கப்பட்டாங்களோ அதை மறந்து அவங்க அவங்க போகிற கானான் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா கானானுக்கு போறதுக்கு எங்களை நடத்திட்டு போறதுக்கு யாரும் இல்ல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே ஆரோன்ட்ட போய் முறையிடுறாங்க. ஆரோன் அவங்களோட கழுத்துல காதுல உள்ள நகையெல்லாம் கொண்டு வாங்க. அதெல்லாம் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டிய உருவாக்கி தரேன்னு சொல்றான். அப்ப கன்றுக்குட்டிய உருவாக்கி தந்தோன்னா, இதுதான் எங்கள நடத்தி கொண்டு போக போற தெய்வம்னு சொல்லி அதற்கு பின்னாடி போறாங்க. அதுக்கு பின்னாடி எலும்பவும், குதிக்கவும், ஆடவும், வேசித்தனம் பண்ணவும், அசுத்தமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கூறுகிறாங்க. இது உலக கா கானானுக்கு நேரா உலக கானானுக்கு நேரா அவங்க நடத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த கானான சுதந்தரிக்கிறதுக்கே சில கட்டளைகள் அவங்களுக்கு உண்டு. அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீ வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 10 கட்டளைகள கர்த்தர் குடுத்து அனுப்புறாரு. இந்த கட்டளைகள ஃபாலோ பண்ணாதான் உனக்கு காணான். அப்ப கற்பனைகளின்படி அவங்க நடக்காம போறாங்க. விட்டுட்டு வந்த துரத்தி விட்ட அந்த எகிப்தின் காரியங்கள் அத பின்பற்றாங்க. எகிப்துலதான் இப்படிப்பட்ட விக்கிரகங்கள வச்சு வழிபட்டாங்க. அப்போ அத கன்றுக்குட்டிய உருவாக்கி உடனே தெய்வம் சொல்றாங்க. என்னதான் எகிப்திலிருந்து வந்தாலும் எகிப்திலிருந்து புறப்படப்படாத ஒரு தன்மை இருதயத்தால் எகிப்துக்கு திரும்பின நிலைமை அவங்களுக்குள்ள இருந்தது. அப்போ இப்படி அந்த துரத்தி விடப்பட்ட காரியங்கள் அந்த 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 ஜாதி ஜனங்களுடைய சுபாவங்களை கொண்டிருந்தாங்க. அவங்கள வந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய சொன்னாங்க. கீழ்ப்படியாத போனாங்க. 3வது அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அசுத்தமான காரியங்களை செய்து தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டாங்க. அப்படி பண்ணனால மோசே இறங்கி வரும்பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள் மாண்டு போறாங்க. தேவனுடைய கோபாக்கினைக்கு அவங்க வனாந்திரத்திலே செத்து மடிந்து விழுந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏங்க உலக காணான நீங்க உள்ள போய் சுதந்திரிக்கணும்னாலே இந்த காரியங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் வனாந்தரத்திலே செத்து விழுங்கன்னு சொல்றாங்க. நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதை நம் வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்கலாம். ஆனாலும் இந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் நம்மளுடைய ஆடைகள் பழசாக விடல, நம்மளுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போக விடல, நம்மளுடைய பாதரட்சிகள் பீந்து போக விடல. கர்த்தர் நம்மள அழகா நேர்த்தியா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நம்ம எங்க போறோம்? உலக காணான சுதந்திரிக்க அல்ல, பரம காணானை சுதந்திரிக்க. நம்ம மட்டும் போறதில்ல, நம்ம கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி கொண்டு போக வேண்டிய நம்மளும் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல வனாந்தரத்துல நடத்திட்டு வந்த கர்த்தர் இல்லைன்னு சொல்லி சோதனையில, உபத்திரவத்துல, பிரச்சனையில அவரை விட்டு நாம எதையாவது உருவாக்கி அதன் பின்னாடி போனா, அவர் கட்டளைகளின்படி கீழ்ப்படியாம போனா, இருதயத்தால் எகிப்தின் திரும்பின நிலைமைக்குள்ள இருந்தா நாம யுத்த களத்துல நிற்க முடியாது. நாம் காப்பாற்ற வேண்டிய, வழி நடத்தப்பட வேண்டிய நாமே விழுந்து போய் நம்ம அந்த கானானை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு விழுந்து போவோம்.
இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் அப்படி அசுத்தமாய் காணப்படுதோ அதெல்லாத்தையும் களைந்தெடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனுக்காய் பயன்படுத்தப்பட முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்களை தேவன் அவருடைய அவருடைய திட்டத்திலே பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 1 கோடி இளைஞர்களோட திட்டத்துல வல்லமையா பயன்படுத்தப்படணும்னா அவர் கேட்கிற முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் சிந்தனையில, பரிசுத்தம் எண்ணங்கள்ல, பரிசுத்தம் நம் சுபாவத்துல பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா சத்துருக்கு நல்லா தெரியும் இந்த பரிசுத்தத்துலதான் இவன் குறைவு, பரிசுத்தத்துலதான் இவன் குறைவு, இதுலதான் அடிக்க முடியும்னு சொல்லி நம்மளுடைய செயல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு, அதாவது சுத்தம் இல்லாமை அப்படின்னு சொல்றது ஒரு வேசித்தனம் அப்படிப்பட்ட காரியத்துல மட்டும் நான் சொல்லல. நம்மளுடைய ஒரு தவறான ஒரு இச்சையான காரியத்தை கண்களால பார்க்கும் பொழுது கர்த்தர் அதுக்கப்புறம் நம்ம இந்த கண்ணால பார்க்க முடியாது. இந்த உதடுகளால அசுத்தமானவைகளை நீங்க பேசி பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும் போது இந்த உதடுகளால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதாவது சரீரமாகிய இந்த ஆலயம் தேவனுடைய கையில பயன்படுத்தப்பட வேண்டிய பட்டயம். இந்த பட்டயத்தை, இது பரிசுத்த பட்டயம். இந்த பட்டயம் அவருடைய கையிலே பயன்படுத்தப்படுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட பட்டயம். உங்களை எல்லாரும் ஒரு வாளா நினைச்சுக்கோங்க. இந்த வாளுடைய நுனி பகுதிய பரிசுத்த தேவன் பிடித்திருக்கிறாரு. இந்த வாள் கூர்மையான வாளா கர்த்தர் மாத்திருக்கிறார், பரிசுத்தமாய் மாத்திருக்கிறார். உன்னத கையில பயன்படுத்தப்படுகிற பட்டயம் நீங்க ஒரே அடியில கோலியாத்தை வீழ்த்த வேண்டிய பட்டயம். இந்த பட்டயம் டிவி பார்த்தா, இந்த பட்டயம் அசுத்தமான காரியங்களை பேசினா, இந்த பட்டயம் தன்னை மழுங்கடிக்கிற எல்லா காரியங்களையும் செய்தா, மழுங்கடிக்கப்பட்டு போனா இது 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 பயன்படுத்தப்பட முடியாது. இது உன்னதர் கையிலிருந்து கீழே விழுந்துரும். உன்னதர் கையில இருந்து பயன்படுத்தப்படணும்னா இதுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், அசுத்தம் இருக்கக்கூடாது. கர்த்தர் இப்படித்தான் ஒரு கட்டளையை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறாரு. எங்கன்னா யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்கள் எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்காக இவங்க போவாங்க. இவங்க போய் எரிகோ பட்டணத்தை பிடிச்சிடுறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த பட்டணத்துல சாபத்தீடானது இருக்கு, அதுல நீங்க தொடாதீங்க, அங்க எதுவும் எடுக்காம நீங்க பேசாம போனபடி வந்துருங்கன்னு சொல்லும் பொழுது, இந்த ஆகானுக்கு இந்த சாபத்தீடானதை பார்த்த உடனே, அது சாபத்தீடானதுன்னு தெரிஞ்சும் அதை பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்துட்டு. என்னன்னா யோசுவா 7வது அதிகாரத்துல அவன் சொல்லுவான், யோசுவாட்ட சொல்லுவான், நீ என்னென்னலாம் எடுத்த எனக்கு ஒழிக்காம சொல்லு அப்படிங்கும்போது சொல்லுவான், நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறைய பொன் பாலம், இதெல்லாத்தையும் கண்டு இச்சித்து கொண்டேன். இது என்ன பண்ணிட்டேன், கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அது என்ன பண்ணிட்டேன்னா கூடாரத்துக்குள்ள புதைச்சு வச்சுட்டேன். இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் போய் ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்க போறவங்க, எரிகோ பட்டணத்தை வீழ்த்தடிச்சவங்க, 39 ராஜாக்களை முடக்கி அழிக்க போற வீரர்களா கர்த்தர் இவங்களத்தான் வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் இப்படி எல்லாம் அவங்கள அழைச்சி இவங்களை கொண்டு போயிட்டு இருக்கும்போது யோசுவாவோடு இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் அழைத்து கொண்டு போகும் பொழுது, இவங்க எத்தனையோ நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் பார்த்தும் கூட இருந்தும் கர்த்தர் தொட வேண்டாம்னு சொன்ன அந்த நியாய பிரமாணத்தை மீறாங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கட்டளையே என்ன சொன்னாருன்னா, நியாயத்திலே நடவுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நடவுங்கள் தான் லேவியராகமத்துல சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க நடக்காம வஞ்சித்ததும் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்துக் கொண்ட உடன்படிக்கையை மீறுகிறாங்க. சாபத்தீடானதை எடுத்துக்கொள்றாங்க. 2வது, அந்த சாபத்தீடானதை புதைக்கிறாங்க, எடுத்து புதைக்கிறாங்க, புதைத்து வைக்கிறாங்க, கூடாரத்தின் மத்தியில புதைத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில கட்டளைகளை, கற்பனைகளை கர்த்தர் நமக்கு சொல்லி, இந்த பாவம்லாம் வேண்டாம், உன்னை நான் பட்டயமாய் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில புதைத்து வைத்திருக்கலாம். இந்த 2024 ஸ்டார்டிங்ல புதைத்து வைத்திருக்கலாம். இந்த வருடத்தோட முடிவு வந்துருச்சு, 12 மாதங்களும் கர்த்தர் பேசி 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 ஒருவேளை எந்த அளவுக்கு புதைக்கப்பட்ட காரியத்தை எடுத்து போட்டிருக்கிறோம்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்கமாய் பேசுகிறாரு. எதெல்லாம் புதைக்கப்பட்டிருக்குதோ அதை தோண்டி எடுத்து வெளியே போட்டுருங்க, அந்த முற்றிலுமாய் அப்புறப்படுத்திருங்க. ஏன்னா அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், அவர் நம்மை கரங்களிலே எடுக்க விரும்புகிறாரு. ஏதோ ஒரு பாபிலோனிய சால்வை அதை பார்த்து இச்சித்து, ஐயோ இது நம்ம போட்டா நல்லா இருக்குமே, இது எவ்வளவு விலை கூட உள்ளது, இது நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே, இது நம்ம வச்சுக்கலாமே, நம்ம குடும்பத்தாரு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த பொன் பாலத்தை கண்டு, உலகத்தை கண்டு, சுத்தத்தை கண்டு இச்சித்து அதை தனக்குள்ளே வைத்து புதைத்து விட்டான். ஆனா அவங்க அறிந்து அதை தோண்டி எடுத்து அதை சுட்டெரித்து அக்னியினால் சுட்டெரித்து கற்களினால் மூடினதுக்கு அப்புறம் தான்
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆயுப்பட்டணத்தின் மேல ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த வருடத்துல ஒரு விளைவு வேணும்னா, நீங்க கால் வைக்கிற இடத்தெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் வரணும்னா நம்ம ஜெபிச்சோம் இல்லையா? ஆண்டவரே இந்த ETWயோட மிராக்கிள் சீசனா இருக்கணும்னு நேத்தைக்கு நம்ம ஜெபிச்சோம். எல்லைகளை பெரிதாக்குங்கன்னு ஜெபிச்சோம். ஒரு மாற்றத்தை தாங்கன்னு ஜெபிச்சோம். எங்களையும் பயன்படுத்துங்கன்னு ஜெபிச்சோம். இந்த 1 கோடி இளைஞர்களை சந்திப்பதற்கு புதிய புதிய திட்டங்கள் தாங்க, எங்களை எழுப்புங்கன்னு சொல்லி ரிவைவர்ஸ் லார்ட்னு இந்த 7 நாள் கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய திட்டத்துக்கு என்று நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். வேறு பிரித்தெடுத்திருக்கிறேன். நீ எனக்காய் வேறு பிரிக்கப்பட்டவன். நீ எனக்காய் வேறு பிரிக்கப்பட்டவள். நான் உன்னிடத்திலே 3 காரியங்களை எதிர்பார்க்கிறேன். என் கட்டளைகளின்படி நடக்கவும், அந்த துரத்தி விடப்பட்ட ஜாதிகளுடைய சுபாவங்கள் உனக்குள்ளே காணப்படாதிருக்கவும், அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்குமான வேறுபாட்டை வாழ்க்கையில நீ காண்பிக்கவும் விரும்புகிறேன். இப்படி இருந்தாதான் உன்னை என்னுடைய பட்டயமாய் எடுத்து உபயோகிக்க முடியும் என்று கர்த்தர் உரைக்கிறாரு. அந்த தாவீது இளைஞனாய் இருந்த பொழுது அந்த ஒரே அடியில அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறதுக்கு காரணம் பரிசுத்தமாய் கர்த்தரை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்து, கர்த்தரை மட்டுமே நோக்கி கர்த்தரை இறுக பிடித்து கொண்டிருந்தான். எப்போ ஒரு பாவம் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சதோ அப்ப கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார், தாவீத இது தப்புன்னு சொல்லி. அது அவன் செய்த காரியம் தேவனுக்கு பொல்லாப்பா இருந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது நிமித்தமா சில கான்சிக்வன்ஸ் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இன்னைக்கும் ஒரு பரிசுத்த குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா பயன்படுத்தப்பட முடியாம போறது மட்டும் இல்ல, சில கான்சிக்வன்சஸ், சில விளைவுகளை நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில இடங்கள்ல தோற்று போய் வருவோம். சில காரியங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஊழியர் செய்வோம், விளைவை பார்க்க முடியாது. பாடுவோம், துதிப்போம், ஆண்டவர் அறுவடையை கொடுக்கிறத நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த விளைவை பார்க்கணும்னா, இன்னைக்கு புதைத்த காரியங்களை எடுத்து தூக்கி எறிஞ்சு பரிசுத்தமாய் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நமக்கு தெரியும், ஒரு பெரிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய பிறப்பை குறித்து அதிகமாய் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறான். ஏசாயா 6வது அதிகாரத்துல அந்த ஆலயம் வஸ்திர தொங்கலால் மூடப்பட்டு அவருடைய வல்லமையினால் மகிமையினால் மூடப்பட்டது இருக்கிறது. அங்க கெருபீன்கள் சேராபீன்கள் சட்டைகளை மூடி முகத்தை மூடி பறந்து கொண்டு பரிசுத்தர் என்ற மகிமையை கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்கும் பொழுது அதை பாக்குற ஏசாயா சொல்றான், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், சேனைகள் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதேன்னு சொன்ன உடனே பலிபீடத்துல இருந்து தன் கையால் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து பறந்து வந்து சேராபீன்களில் ஒருவன் வாயை தொட்டு, அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பரிசுத்த ஆவியானவர் கரத்துல நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இதோ வஸ்திர தொங்கலால் இந்த ஜூம் கான்பரன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடி இருக்கிறாரு. நெருப்பு தழலை எடுத்து வந்து இதோ உங்களுடைய அவயவங்கள்ல எங்கெல்லாம் அக்கிரமம் இருக்கிறதோ, உங்களுடைய சரீரத்துல அவர் தங்குகிற ஆலயத்துல எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ, கர்த்தர் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களை சுத்திகரிக்கிறார். அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறாரு. இப்ப சொல்றாரு ஆண்டவர் தொட்டுட்டு, உன் அக்கிரம நிவர்த்தியானதுப்பா, உன் பாவ நிவர்த்தியானது. சொன்ன உடனே அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, பாருங்க, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். அது வரைக்கும் கேட்க முடியல. ஏன்? அது பரிசுத்தம் இல்லாததுனால. எப்ப பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோமோ அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வரும். உடனே அப்ப நம்ம சொல்லுவோம், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. அந்த வார்த்தை தான் ஏசப்பா இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம சொல்லுவோம்னு சொல்லி விரும்புகிறாரு. அப்போ உண்மையான விளைவுள்ள ஒரு ஊழியத்தை நடத்துறதுக்கு, நிறைவேற்றுகிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பரிசுத்தராய் இருப்பது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பரிசுத்தராய் இருப்பது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர், நாங்க பரிசுத்தமா இருந்தோம், முன்னாடி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளா இருந்தோம். அப்படி இருந்தோம்னா எங்களால உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர், நான் பாக்குற ஒரே அடியில கோலியாத்தை வீழ்த்தின தாவீதெல்லாம் எங்க? ஒரே முழங்கால்ல அந்த ஆமான தூக்குல போட்ட அந்த எஸ்தர்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த பரிசுத்தம், அந்த பாரம், தேவனுக்காக எழும்புகிற அந்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம புறப்பட ஆயத்தமா இருக்கிறோம், ஆனா சுத்திகரிக்கப்பட ஆயத்தமா இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சுத்திகரிக்கப்படுகிறவர்களையே கர்த்தர் புறப்பட செய்ய போகிறார். மறுபடியும் நான் சொல்றேன், நம் புறப்பட ஆயத்தமா இருக்கிறோம், ஆனா சுத்திகரிக்கப்பட ஆயத்தமா இல்ல. கர்த்தர் சுத்திகரிக்கப்பட்டவர்களையே புறப்பட இந்த வருடத்துல புறப்பட செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. ஏசாயா 52வது அதிகாரம் கடைசி அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போற 11வது வசனம், புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. எதெல்லாம் எந்த பாவத்தை விட்டு நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணுமோ சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமான ஒரு காரியத்துக்கு நேராக நம்மளை விட்டு கொடுக்க போறாண்டவரே. ஜெபிப்போமா? எல்லாரும்
கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்மை கர்த்தர் புறப்பட செய்ய விரும்புகிறாரு. இந்த வருகிற வருடத்துல ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாரு, யாரும் சும்மா நீங்க இருக்க போறது இல்ல. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பட்டயமாய் உபயோகிக்க போறார். ஒவ்வொருவரும் கிராமங்களுக்குள்ள கடந்து சென்று, ஒவ்வொருவரும் பட்டணங்களுக்குள்ள கடந்து சென்று, ஒருத்தர் மூலமாவும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்களை செய்ய போகிறார். அதை செய்யணும் அப்படின்னா அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள வேணும். அவர் விரும்புகிற சுபாவங்கள் நமக்குள்ள வேணும். ஏசப்பா, எந்த எல்லையில எல்லாம் உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்ல, எங்களை உங்களுக்காக தானே வேறு பிரித்தெடுத்தீங்க, உங்க பிள்ளைகளாக தானே பிரித்தெடுத்திருக்கிறீங்க, உங்க கட்டளைகளின்படி நடக்க சொன்னீங்களே. அப்ப நாங்களும் எங்கெல்லாம் தொடாதன்னு சொல்லி விளக்கின ஆண்டவரே, பாபிலோன் சால்வ மேல பொன் பாலத்தின் மேல இச்சித்து அதை மறைத்து வைத்திருந்தோம்னா எங்களை மன்னிங்கப்பா. தோண்டி எடுத்து அதை தூர போட கிருபை தாங்கப்பா. அதை இந்த நாள் அக்கினியால் சுட்டெடுத்து கற்களினால் மூடி போடுகிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்காக நாங்க பயன்படுத்தப்பட விரும்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, எதெல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல தடையா இருக்குதோ, எதெல்லாம் நீங்க எங்களை வல்லைதான் பயன்படுத்துகிறதுக்கு தடையா இருக்குதோ, நஸ்ரனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம்ல நாமத்தினால ஆண்டவரே அப்பா, அசுத்தமான காரியங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும்படி கேட்கிறோம்ப்பா. ஓ ரிமல ஷபல ரபடா ரேதலபி எந்தலபி ஆதரா ரீம ரியாதலபி யோதலா ரீம ரியாதலபி யோதனமியா. அப்பா, எங்களை உயிர்ப்பியும் என்று இந்த 6 நாட்கள் நாங்க உங்க சமூகத்துல காத்திருந்தோம். பரிசுத்தமா இரு, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. பரிசுத்தமா இரு, நான் உன்னை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. பரிசுத்தமா இரு, இதோ நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. பரிசுத்தமா இரு, சுத்தமானதுக்கும் அசுத்தமான அதுக்குமான ஒரு வித்தியாசத்தின் வாழ்க்கையில காண்பி, இதோ நான் உன்னை என் பட்டயமாய் உபயோகிப்பேன்னு சொன்னீங்கப்பா. அப்படி எங்களை மாத்துங்க ஏசப்பா, எங்க வாழ்க்கைய மாத்துங்க ஏசப்பா. என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு பரிசுத்த அபிஷேகம் நதி போல பாயட்டும் ஆண்டவரே. உச்சந்தளவு உள்ளங்கால் வரைக்கும் பாயட்டும். அசுத்தங்கள் நீக்கப்படட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. அவங்க போய் நிற்கும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, குருட்டு கண்ணு திறக்கப்படட்டும். முடவர்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சப்பானிகள் எழும்பட்டும், குதிக்கட்டும். மறித்த சடலங்கள் உயிரோடு எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த சீசன் ஒரு மிராக்கிள் சீசனா மாறட்டும். சத்ருவோட ஆண்டவரே அப்பா கிரியைகளையும் அப்பா நிர்மூலமாக்கத்தக்கதான ஒரு வல்லமையான அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒரு பரிசுத்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டு சுவாமி. சத்ருவோட தந்திரங்கள் எல்லாத்தையும் முறியடித்து செபிக்கிறோம். நீர் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இது அப்படி செய்ய போற கிருபைக்காய் நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என கேட்ட பரிசுத்தராய் இருங்கள். அந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட சம்பாசிக்க காத்திருக்கிறது. ஆண்டவரே, எந்தெந்த எல்லைகளில் என் வாழ்க்கையில் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் வேணும், என் கூட பேசுங்கன்னு சொல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இடைபட போகிறார். ஆகவே இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட சம்பாசிக்க ஆயத்தமாக இருக்கிறது. நாளைய தினம் நமக்கு மறுபடியும் 6 மணிக்கு நம் இதே இடத்துல நம்ம கூடி வரப்போகிறோம் ஜூம் வாயிலாக. கடைசி அந்த 7 நாள் கடைசி ஜெபமாக நாளைய தினம் 6 மணிக்கு நம்ம கூடி வரப்போகிறோம். ஜெபத்தோடு ஆயத்தமாக வரும். ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக என்ன வைத்திருக்கிறீங்க, என்ன என்கிட்ட பேச விரும்புகிறீங்க, ஒரு ஆயத்தத்தோடு கூட நம்ம கடந்து வர போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் சிஸ்டர் சாந்தி அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. கர்த்தரால் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறவங்க. அநேகரை கர்த்தருக்குள்ளாக, ஆண்டவர் அறியாத குடும்பங்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு பெரிய உன்னத பணியில் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளில் அவர்கள் நம்மோடு கூட கலந்து கொள்ள இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆகவே நீங்கள் ஆயத்தப்படுங்க, ஜெபிங்க. நாளைய தினம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கும்படியாக நம்ம எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்ம ஆயத்தமாகவும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.